ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. இன்றைய தேதிக்கான இன்றைய நாளுக்கான கிறிஸ்தவம். இறைவனை ஆண்பாலாக சொல்லுவதுதான் நம்முடைய இயல்பு. இறைவன் எப்படி இருப்பான்? வெள்ளையா, சிவப்பா, பச்சையா, கருப்பா? எது அவன் உருவம்? இவன் உருவத்தை நம் போன்றவர்களால் சொல்ல முடியாது இல்லையா? கல்வி அறிவு நிறைந்த சரஸ்வதி தான் லக்ஷ்மி மணாலினின் உருவத்தை வர்ணிக்க வல்லவள். பிரம்மின் நாக்கில் சரஸ்வதி உறைவதாக சொல்லுவார்கள். அதனால் அவள் நாமங்கை. லக்ஷ்மிக்கு பூமங்கை என்று ஒரு பெயர் உண்டு. இப்படியாக அவனது உருவத்தை பற்றியும் லக்ஷ்மி சரஸ்வதியினுடைய இயல்பை பற்றியும் ஒரு பாடலிலே பேயாழ்வார் சொல்கின்றார். அது எந்த பாடல் என்று நீங்கள் கண்டுபிடித்தோம். அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. பதில். 3ஆம் ஆயிரம். பேயாழ்வார் அருளிச் செய்த 3ஆம் திருவந்தாதி, பாசுரம் எண் 56. இந்த பாசுரம் பெருமாளின் பொலிவு வர்ணிப்பது கடினம், அனுபவிக்கத்தான் முடியும் என்பது போல் அமைந்துள்ளது. நிறம் வெளிது செய்து பசிது கரிது என்று இறை உருவம் யாமறியோம் என்னில். இறைவனின் திருமேனி நிறம் வெளுப்பா, சிவப்பா, பச்சையா, கருப்பா என்று ஆராய்ந்து பார்த்தால் நாம் அறிய மாட்டோம். நிறைவுடைய நாமங்கை தானும் நலம் புகழ வல்லலே பூமங்கை கேள்வன் பொலிவு. ஞானம் நிறைந்தவளான சரஸ்வதி கூட பூவில் தோன்றிய மகாலட்சுமியின் கணவனான பெருமாளின் பொலிவை நன்றாக புகழும் திரள் பெற்றவளோ என்று பெருமாளின் அழகை மிக உயர்த்தி கூறுகிறார் பேயாழ்வார். நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.